Dear teachers, good evening. PGTRB Physical Education எக்ஸாமுக்காக Frames PGTRB Physical Education Question Bank Volume 1 புத்தகத்தில் முதல் பாடமான Principles of Motor Development பாடத்தில் 27 to 31 முடியவுள்ள கேள்விகளை நாம் படிக்கப் போகின்றோம். Question number 27. A major constraint on motor development during early childhood might be. A major constraint on motor development during early childhood might be. குழந்தை பருவத்தில் மோட்டார் வளர்ச்சியின் ஒரு முக்கிய தடை எது? Answer. A child's developing body structure and strength. குழந்தையினுடைய வளரும் உடல் அமைப்பு மற்றும் வலிமை ஆகும். Question number 28. Which of the following is the most accurate definition of motor development? மோட்டார் வளர்ச்சியினுடைய மிகவும் முக்கியமான மிகவும் துல்லியமான டெஃபினிஷன் என்ன? Answer. Changes in the control and coordination of movement across the lifespan. வாழ்நாள் முழுவதும் இயக்கத்தின் கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பில் உண்டாகும் மாற்றங்களை பற்றி சொல்வது தான் என்ன? accurate definition of motor development ஆகும். ஓகேவா? வாழ்நாள் முழுவதும் இயக்கத்தினுடைய கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பில் உண்டாகக்கூடிய மாற்றங்களை பற்றி சொல்வது தான் accurate definition of motor development ஆகும். ஓகேவா? மோட்டார் டெவலப்மெண்ட் துல்லியமான டெஃபினிஷன் என்னவென்றால் வாழ்நாள் முழுவதும் இயக்கத்தினுடைய கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பில் உண்டாகக்கூடிய மாற்றங்களை பற்றி சொல்வது ஆகும். ஓகே, தென் क्वेश्चन நம்பர் 29. மோட்டார் லேர்னிங் இஸ் டிஸ்கிரைப்ட் as. மோட்டார் கற்றல் என்பதை எப்படி நாம் விளக்கலாம்? ஆன்சர். A temporary change in movement performance due to practice or experience. பயிற்சி அல்லது அனுபவத்தின் காரணமாக இயக்கத்தினுடைய செயல்பாடுகளில் உண்டாகக்கூடிய தற்காலிக மாற்றங்கள் பற்றி சொல்வது தான் என்ன? மோட்டார் கற்றல் ஆகும். ஓகேவா? பயிற்சி அல்லது அனுபவத்தின் காரணமாக இயக்கத்தினுடைய செயல்பாடுகளில் உண்டாகக்கூடிய தற்காலிக மாற்றத்தை பற்றி சொல்வதுதான் தற்காலிக மாற்றம் பற்றி சொல்வதுதான் மோட்டார் கற்றல் ஆகும். ஓகே, அடுத்த கேள்வி क्वेश्चन நம்பர் 30. மோட்டார் கண்ட்ரோல் refers to. மோட்டார் கட்டுப்பாடு என்பது ஆன்சர். தி எபிலிட்டி டு அட்ஜஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் சென்சரி ஃபீட்பேக். உணவுபூர்வமான ஃபீட்பேக்கின் அடிப்படையில் இயக்கங்களை சரி செய்யக்கூடிய திறமைதான் என்ன? மோட்டார் கட்டுப்பாடு ஆகும். ஓகேவா? உணவுபூர்வமான ஃபீட்பேக்கினுடைய அடிப்படையில் இயக்கங்களை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி தான் என்ன? மோட்டார் கண்ட்ரோல் ஆகும். ஓகே, क्वेश्चन நம்பர் 31. An example of fine motor skill would be. fine motor skill in example என்ன? ரைட்டிங் அல்லவா? ரைட்டிங், டைப்பிங், இது எல்லாமே ஃபைன் மோட்டார் ஸ்கில் உடைய எக்ஸாம்பிள் ஆகும். ஓகே, நன்றி.